இன்றைய வேத வார்த்தை யாக்கோபு 5:8. நீங்கள் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நீடிய பொறுமையா இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மோடு கூட தெளிவுபடுத்துகிறார். நீடிய பொறுமை என்று சொல்லும் பொழுது, இந்த பயிரிடுகிறவங்க என்ன செய்கிறார்கள்? விவசாயிகள் தங்களுடைய பயிர்களை இடும் பொழுது அவர்கள் முன்மாறியும் பின்மாறியும் விதைக்கும் பொழுது அவர்கள் ரொம்ப பொறுமையோடு இருக்கிறாங்க. எப்போ அந்த பயிர்கள் விளைச்சல் வரும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் காத்துக்கொண்டே இருக்கிறாங்க, அதை பராமரித்துக் கொண்டே இருக்கிறாங்க. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்? நீடிய பொறுமையா இருக்கிறத ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஒருவேளை நம்முடைய பல கஷ்டங்கள் இருக்கலாம், பல இன்னல்கள் இருக்கலாம், பல தேவைகள் இருக்கலாம். ஆனா எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க? ஆண்டவரோடு கூட நீங்க கேளுங்க. அதே போல நம்முடைய பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். பொறுமை உள்ளவன் என்ன செய்கிறான்? பூமியை சுதந்திரத்துக் கொள்ளுகிறான் என்று சொல்லை. அதே போல யோபு ரொம்ப பொறுமையோடு இருந்தார். அவர் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்து கொண்டார்? தெளிவுபடுத்திக் கொண்டார். சகலமும் அவருக்கு கிடைத்தது. நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யும்? நீடிய பொறுமையோடு இருந்து ஆண்டவருக்கு உண்மையா இருக்கும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென்.